ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமிலே என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமிலே என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. உம் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் என்று இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். சின்ன காரியங்களுக்காக இருந்தாலும் சரி, பெரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. சில வேளைகளில் மனிதன் தனக்கு இருக்கிற செல்வத்தை நம்புகிறதை பார்க்கிறோம், தனக்கு இருக்கிற சில மனிதர்களுடைய பலத்தை நம்புகிறதை பார்க்கிறோம்,
தனக்கு இருக்கிற ஞானத்தை நம்புகிறதை பார்க்கிறோம். தனக்கு இருக்கிற சாமர்த்தியங்கள் இவைகளை நம்புகிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இப்படி மனிதனுக்கு எல்லாம் தேவனால் கிடைக்கிறதே, அந்த தேவனையே நம்பி வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமாக இருக்கிறது. அந்த கர்த்தரை நம்புகிற மனிதனாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்திற்குரியதாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரையே நம்ப வேண்டும். இக்கட்டு நேரத்திலும் சரி, நல்ல ஒரு சந்தோஷமான நேரத்திலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அஸ்திபாரமாக இருக்கும் என்றால் அவர்தான் சகலத்தையும் நமக்கு அனுகூலமாய் வாய்க்க பண்ணுகிறவர். நமக்கு நன்மைகளை கட்டளையிடுகிறவர் அவர்தான். மனிதர்களை நமக்கு அனுகூலமாக்கி தருகிறவர் அவர்தான். நமக்கு வேண்டிய பொருளாதாரத்தை தருகிறவர் அவர்தான். நமக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் திறமையும் தருகிறவர் அவர்தான். மேன்மைகளை தருகிறவர் அவர்தான். இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு உயர்வை தருகிறவர் அவர்தான். எல்லாமே அவரால் தான் வருகிறது. எனவே மற்ற காரியங்கள் மேல் நாம் நம்பிக்கை வையாமல் கர்த்தரையே நம்புகிற ஒரு வாழ்க்கை, இது நம்முடைய அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நம்மை பரிசோதித்து நாம் பார்க்கலாம். நமக்குள் இந்த அஸ்திபாரம் இருக்கிறதா, இவைகளிலே நாம் உறுதியாக இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? அப்படிப்பட்டவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சியோன் பர்வதம், மலைகள் பாருங்கள், அது தன் இடத்தை விட்டு விலகாது, அது உறுதியாக இருக்கும். இதே போல ஆண்டவரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் அவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. பர்வதங்கள் அங்கே உறுதியாக இருப்பது போல, மலைகள் உறுதியாக இருப்பது போல கர்த்தரை நம்புகிறவன் அவன் அசைக்கப்படுவதில்லை. பகை இன்னொரு வசனம் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்களை யாரும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதி உங்களுக்குள் இருக்கும், ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும், ஒரு தைரியம் உங்களுக்குள் இருக்கும், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருக்கும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையாக்கி கொள்ள வேண்டும். இந்த கர்த்தரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில மலைகளைப் போல உறுதியான ஒரு அஸ்திபாரம் நமக்குள் இருக்கும். இதனால் நாம் காக்கப்படுவோம். மலையைப் போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரம் இருந்தால் இந்த அஸ்திபாரத்தின் மேல் நாம் அநேக காரியங்களை செய்ய முடியும், சாதிக்க முடியும். இதற்கு மாறாக வேதத்தில் ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீரை போல தளம்புகிற மனதை உடையவனாய் இருந்தான். ரூபனை குறித்து தண்ணீரை போல் தளம்புகிறவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தளம்புகிற ஆவி, பல காரியங்களை குறித்து அவங்க தங்களுக்குள்ளே நாணலை போல தளம்புகிற ஆவி இருந்தால் அவன் வாழ்க்கையிலே மேன்மைகள் வராது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தளம்புகிற மனது உடையவர்களாய், இருதயம் உடையவர்களாய், தத்தளிக்க பண்ணுகிற சூழ்நிலையிலே தத்தளிக்கும் ஒரு இருதயத்தோடு இருந்தால் மேன்மைகள் உங்களுக்கு வராது. எனவே தான் வேத வசனமாகிய இந்த அஸ்திபார வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்குள் வரும்போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. அவரை நம்பும் போது நாம் பர்வதங்களைப் போல அசையாதவர்களாய் மாறுகிறோம். பாருங்கள், பர்வதங்கள் எவ்வளவு உறுதியானது, அதே போலத்தான் கர்த்தரை நம்புகிறவன் அதை போல உறுதி உள்ளவனாய் மாறிவிடுகிறான். அவனுடைய செய்கையில், அவனுடைய வார்த்தையில், அவனுடைய பேச்சில், அநேகர் தங்கள் பேசுகிற காரியங்களிலே அவர்கள் அதை ஒரு நாளும் காப்பதில்லை. ஒன்றை சொல்லுவார்கள், அதை செய்யவே மாட்டார்கள். நம்முடைய வாக்கு அது கல்லில் எழுதப்பட்ட எழுத்தை போல் இருக்க வேண்டும். நாம் என்ன சொன்னோமோ அதை செய்ய வேண்டும். நம்முடைய வாய் திறந்து சொல்லும் வார்த்தைகள் மிகவும் விலையேற பெற்றவைகள். சிலர் அதை குறித்து கவலைப்படவே மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் நாணலை போல் இருக்கிறவர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி இருக்க விரும்பவில்லை. அவரை நம்பி சியோன் பர்வதத்தை போல நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கு அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட குடும்பங்கள் பாருங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்புள்ளதாய் மாறும், அது மேன்மை அடைந்ததாய் மாறும், உயர்ந்ததாய் சிறந்ததாய் இருக்கும். எனவே கர்த்தரை நம்புகிற ஒரு வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய பிள்ளைகள், நம்முடன் உள்ளவர்களுக்கும் இது போன்ற உபதேசத்தை நாம் கேட்டு கேட்டு இந்த ஆசீர்வாதத்திற்குள் நாம் வரும்போது, கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படும். எனவே முதலாவது, கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல அவர்கள் உறுதியாய் இருப்பார்கள். பர்வதத்தை போல அவர்கள் அசைக்கப்படாது இருப்பார்கள். அவர்களை அசைக்க முடியாது. ஏனென்றால் அவர்களிடத்தில் அசைக்கப்படுவதற்கு ஏதுவான எந்த அநியாயங்கள், குற்றங்கள், குறைவுகள் அவர்களிடத்தில் இராது. எல்லாவற்றிலும் அவர்கள் நிலையானவர்களாய் இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனுக்கு இருக்கிற இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செழிப்பான். அவன் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பாய் இருப்பான். அவன் காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், சில நல்ல
மலைவளம் நீர்வளம் பொருந்திய இடங்களிலே மரங்கள் செழித்து வளர்கிறது, பசுமையால் நிறைந்திருக்கிறது. அவன் எப்பொழுது செழிப்பாய் இருக்கிறான். ஆற்றங்கரை ஓரங்களில் உள்ள மரங்களை பார்த்தால் அது எப்பொழுதும் செழிப்பாய் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கர்த்தரை நம்புகிறபடினால் அவன் செழிப்பான். ஏனென்றால் கர்த்தர் ஒன்றை சொன்னால் அவர் அதை செய்வார். அவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஒரு தகப்பனை போல நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு தகப்பனை போல நம்மை தூக்கி சுமக்கிறவராய் இருக்கிறார். ஒரு தாயை போல நம்ம மேல் அன்பு காட்டுகிறவராய் இருக்கிறார். ஒரு நண்பனை போல நம்மோடு அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தரோடு வாழ்ந்து கர்த்தரை சார்ந்து வாழும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். செழிப்பான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்டால் எத்தனை பேர் செழிப்பாய் இருக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டால், நம்ம எல்லாரும் அதைத்தான் சொல்லுவோம். நான் செழிப்பாய் இருக்க விரும்புகிறேன், நான் ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறேன். அதனால தான் இந்த வேத பகுதியிலே இந்த செய்தியின் மூலம் உங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ செழிப்பான ஒரு வாழ்க்கை வேண்டுமென்றால் நீ பல காரியங்களை நம்முடைய அறிவுக்கு எட்டினபடி மற்றவர்கள் நமக்கு சொன்ன ஆலோசனையின்படி பல முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வேத வசனம் நமக்கு துல்லியமாக தேவனால் அருளப்பட்ட அந்த வார்த்தை நமக்கு தெளிவான ஆலோசனையை கொடுக்கிறது. அது நமக்கு ஒரு நல்ல ஆசிரியரை போல் இருக்கிறது. இது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியை போல் இருக்கிறது. இது நமக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடிய ஒரு மூத்த தலைவனை போல் இருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து இந்த வசனத்தை நாம் காத்து நடக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறுகிறது. நம்முடைய காரியங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நாம் படர முடியும், நாம் உயர்ந்திருக்க முடியும், நாம் சிறந்திருக்க முடியும், அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். நமக்கு நாமே வனாந்தரம் போல ஒரு வெறுமையோடு ஒன்றும் தேவைக்கு நாம் பரிதவிக்கக்கூடியவர்களாக இராதபடி எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் மாற வேண்டும். ஒரு கட்டடத்தின் அஸ்திபாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக காரிய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையை அவன் அஸ்திபாரமாய் அடித்தளமாய் வைத்திருந்தால் அவன் மெய்யாகவே செழிப்புள்ளவனாய் மாறுவான். இதனால் தான் வேத வசனத்தை இங்கே கர்த்தரை குறித்து தேவனுடைய வார்த்தை துல்லியமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் காத்து நடந்து இந்த வசனத்திற்குள் நாம் நிலைத்திருக்கும் போது நம்முடைய காரியங்கள் செழிப்பாய் மாறுகிறது. நாம் செழிப்பாய் இருக்கும்போது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்போம். அது ஆசீர்வாதமாய் இருக்கும்போது பிறருக்கும் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். மூன்றாவது, நீதிமொழிகள் 29:25 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவானா. பாருங்கள், எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கர்த்தரை நம்புகிறவனா இருந்தால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே அவன் வைக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் ஒரு மனிதனுக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாருங்க, நம்மை உண்டாக்கின தேவன் அவர் நமக்கு அடைக்கலமா இருந்தால் இந்த உலகத்துல எந்த ஒரு சத்ருவோ, எந்த தீமைகளோ, எந்த சோதனைகளோ, எந்த பொல்லாப்போ நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், பலனா இருக்கிறார், ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான ஒரு துணையா இருக்கிறார். ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் சில வேளைகளில் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில தொடர்ந்து வியாதிகள் வந்து கொண்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில கடன் போன்ற காரியங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த அந்த கடன் சுமையிலே சிக்கி கொண்டு இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பல போராட்டங்களிலே சிக்கி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். மனிதர்களால் வருகிற பிரச்சனைகளிலே சிலர் சிக்கி தவித்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் இந்த பிரச்சனைகள் அவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கும். சிங்கம் போன்ற மிருகங்கள் மற்ற விலங்குகளை வேட்டையாடுவது போல சில பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கலாம். பல அடைக்கலங்களை தேடியும் அது உங்களை மீண்டும் மீண்டும் துரத்தி கொண்டிருக்கலாம். இதற்கு நான் தப்பி விடுவேனோ இல்லையோ என்கிற ஒரு பயம் உங்களுக்குள் இருக்கலாம். அன்பானவர்களே, தாவீதுக்கு கூட இப்படி ஒரு பயம் இருந்தது. அங்கே சவுல் என்கிற ராஜா ஒரு தெல்லுப்பூச்சை வேட்டையாடுவது போல இவனை துரத்தி கொண்டே இருந்தான். ஆனால் ஆண்டவரை இவன் அடைக்கலமாய் கொண்டபடினால் அவனால் இவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு நீங்கள் எதை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எந்த காரியம் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறது? நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களாய் மாறுவீர்கள் என்றால்
உயர்ந்த அடைக்கலத்திலே, ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடத்திலே நீங்கள் வைக்கப்படுவீர்கள். உங்களை உண்டாக்கின அந்த தேவன் அவரே உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கும் போது எந்த ஒரு வல்லமையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சிலருடைய வாழ்க்கையில பில்லி சூனியங்கள், சிலருடைய வாழ்க்கையில மாந்திரிக கட்டுகள், சிலருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மனுஷனுடைய பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், இது போன்ற தீமைகள் மனிதனை தொடர்ந்து துரத்த மனிதன் எவைகளிலோ ஒன்றை சிக்கி போய் விடுகிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இதை குறித்து அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்களுக்கு அவரே அடைக்கலமாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்களை வைத்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த இடத்துக்குள் வேற யாரும் வர முடியாது. ஒருவனும் உன் அண்டை நெருங்க முடியாதபடி ஒரு உயர்ந்த இடத்திற்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வைக்க விரும்புகிறார். உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உனக்கு ஒரு சிறந்த மேன்மைகளை தந்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். இன்னைக்கு இந்த கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கையிலே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். தேவனோடு உள்ள உறவிலே நீ நெருங்கி வாழ வேண்டும். உனக்கும் உன்னை உண்டாக்கின அந்த தேவனுக்கும் இடையிலே உள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதை இன்றைக்கு சீர்படுத்த வேண்டும். நீங்கள் உயர்ந்த அதிகாரிகளா இருக்கலாம், பெரிய இடத்திலே நீங்கள் வேலை பார்க்கலாம், உங்களுக்கு கீழ் அநேகர் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்க வாழ்க்கையிலே தனிப்பட்ட காரியங்களிலே இது போன்ற ஒரு பாதுகாப்பு இழந்த ஒரு சூழ்நிலைமை, பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார் என்றால், அவரை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாயிருப்பார். அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எந்த ஒரு காரியங்களுக்கும் நீங்கள் பயப்படாதபடி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உங்களை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக ஏசாயா 36:7, நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அங்க என்கிற வார்த்தை எங்க வருகிறது. இந்த வேத பகுதியை முழுவதையும் நாம் வாசித்தோம் என்றால், எசேக்கியா என்கிற ஒரு தேவ மனிதன், அந்த ராஜா தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை நம்ப பண்ணினான். அங்கே ரப்சாக்கே போன்ற சில எதிரிகள் அங்கே வருகிறார்கள். அவர்கள் தகாத வார்த்தைகளை சொல்லி அவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள், அவர்களை கேவலமாய் பேசினார்கள். அப்பொழுது நடந்த ஒரு சம்பவம் தான் இங்கே வருகிறது. எனவே அங்கே அவன் கர்த்தரை நம்ப பண்ணுவான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. அங்கே எதிரிகள் எதிர்த்து வருகிற நேரத்திலே இந்த ராஜா ஜனங்களை கர்த்தரை நம்ப பண்ணினான். இதனால் நடந்தது என்ன? விரோதமான வந்த அந்த எதிர்ப்புகள், அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் தேவனுடைய ஆலயத்தில் போய் வேண்டிக் கொண்டு, தீர்க்கதரிசியினிடத்தில் போய் அவர்களும் சேர்ந்து வேண்டிக் கொண்ட போது அங்கே ஒரு செய்தியை வரப்பண்ணி தேவன் அவர்களை திரும்பி போவதற்கு ஏதுவான ஒரு இருதயத்தை கொடுத்தார். எனவே அவர் திரும்பி போகிற இடத்திலே அவன் மாண்டு போனதை குறித்து வேதத்திலே துல்லியமாக நாம் பார்க்கிறோம். இதே போலத்தான் சிலர் உங்களுக்கு விரோதமாய் சில திட்டமிட்டு வந்திருக்கலாம். ஒருவன் நீங்கள் கர்த்தரை நம்புகிறவர்களா இருந்தால் அவர்களுக்கு திரும்பி போவதற்கு ஏதுவான ஒரு செய்தியை தேவன் அனுப்புவார். அப்பொழுது அவர்களுக்கு அந்த இருதயம் உங்களை தொடர்வதை நிறுத்திவிட்டு திரும்பி போவதற்கு ஏதுவான ஒரு இருதயம் வந்துவிடும். இதையெல்லாம் தேவனால் தான் செய்ய முடியும். ஏனென்றால் இந்த ஆத்துமாக்களை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். மனிதனால் அவைகள் முடியாது. தேவன் ஒரு மனிதனை துரத்தி வருகிற அந்த சத்துருடைய உள்ளத்திலே திரும்பி போவதற்கு ஏதுவான ஒரு இருதயத்தை கொடுத்து அவன் வந்த வழியே திரும்பி போக பண்ணிவிட்டார். இதே போலத்தான் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நம்புகிறதிலே உண்மையா இருக்கிறீர்களா? ஆலயத்திற்கு செல்வதிலே உண்மையா இருக்கிறீர்களா? வேதத்தை வாசிப்பதிலே உண்மையா இருக்கிறீர்களா? வேதத்தை நீங்கள் வாசித்தாலும் அதிலிருந்து தேவன் உங்களோடு தினந்தோறும் பேசுகிறாரா? இப்படிப்பட்ட உறவுகள் உங்களோடு எப்படி இருக்கிறது? தன் சூழ்நிலைமையின் மத்தியிலே ஒரு தீர்க்கதரிசியின் இடத்திலே போய் வேண்டுதலுக்காக போனது போல உங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிப்பதற்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்காக திறப்பிலே நின்று உபவாசம் பண்ணி ஜெபிப்பதற்கு அங்கே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சபை இருக்கிறதா? ஒரு ஊழியக்காரர்கள் உண்டா? எங்களிடத்தில் அநேகர் வருகிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இப்படி திறப்பிலே நின்று ஜெபிக்கிறதற்கு உனக்கு ஒரு ஊழியக்காரன் இல்லை என்றால் நீ தனித்தவனாயிருக்கிறாய், அனாதை போல் இருக்கிறாய். ஆபத்து நேரத்திலே உனக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும். எனவே தான் தேவன் சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அதிலே தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஊழியர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை தேவனண்டை திருப்புவதற்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்கும் அவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார், தம்முடைய பலனை கொடுத்திருக்கிறார், தம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் அவர் பாதுகாக்கிறார். அவர்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை திரும்பி போவதற்கு ஏதுவான ஒரு செய்தியை அனுப்புவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாய் நடவடிக்கை எடுத்து உனக்கு விரோதமாய் திட்டமிட்டு வருகிற அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவர்கள் திரும்பி போவதற்கு ஏதுவான
ஒரு ஆவியை தேவன் அனுப்புவார், ஒரு செய்தியை தேவன் அனுப்புவார், ஒரு இருதயத்தை தேவன் அனுப்புவார். இதனால் நீங்கள் காக்கப்படுவீர்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் 115:10 வாசிக்கும் போது, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தரை நம்புங்கள், அவர் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார், அவர் அவர்களுக்கு துணையாயிருக்கிறார். பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். கேடகம் என்பது பாதுகாக்கும் ஒரு ஆயுதம். யுத்தங்களிலே பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களிலே சத்துருக்களை, எதிரிகளை தாக்கக்கூடிய ஆயுதம் இருக்கிறது. எதிரிகள் கையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த அம்புகளை தடுக்கக்கூடிய ஆயுதம் இருக்கிறது. இதே போலத்தான் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். சத்ரு உனக்கு விரோதமாய் என்ன ஆபத்துகளை போட்டாலும், என்ன பிரச்சனைகளை போட்டாலும், என்ன விரோதங்களை போட்டாலும் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடி அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல எது உனக்கு விரோதமா வந்தாலும் சரி, அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, ஒன்று உன்னை அணுகாது. இப்படிப்பட்ட ஒரு கேடகமாய் கர்த்தரே இருக்கிறார். கர்த்தரே கேடகமாய் இருக்கிறார். தூதர்களை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை, மற்ற பாதுகாப்பை குறித்து சொல்லப்படவில்லை. அவரே உனக்கு கேடகமாய் இருக்கிறாரா? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருந்து பாதுகாக்கிறவராயிருக்கிறார், அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 16:20 விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அவரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். இந்த பாக்கியத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. இந்த கிருபைகளை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்குள்ள பெற்று நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைமை இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுடைய சக்திக்கு மிஞ்சிய பிரச்சனைகள் இருக்கலாம், எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்புகிறவர்களா இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20:20 வேத பகுதியை வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைவரப்படுவீர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைவரப்படுவார்கள். அது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நிலையான அனுபவம் இல்லாமல் இருக்கும். சிலர் பாருங்கள், அலைந்து கொண்டே இருப்பார்கள். சிலருடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு செட்டில்மெண்ட் இருக்காது. பல வருடங்கள் ஆகியும், 20, 30, 40 வருடங்கள், 40 வயது ஆகியும் இன்னும் ஒரு நிலையான ஒரு அனுபவம், நிலையான ஒரு வேலை, நிலையான ஒரு குடும்பம், நிலையான ஒரு இடம், நிலையான ஒரு வீடு, நிலையான வாகனங்கள் ஒன்றும் இல்லாமல் காயினை போல அலைந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரை நீங்கள் நம்ப வாருங்கள். உங்களை உண்டாக்கின தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை போஷிக்கிற தேவன், நம்மை உடுத்துவிக்கிற தேவன், நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன், அவரை நம்பி அவருடைய செட்டைகளுக்குள்ள வரும்போது நிலைவரப்படவை ஆண்டவர் உதவி செய்வார். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உன்னை நிலைவரப்பட வைப்பார் தேவன். இந்த வார்த்தைகளை நீங்கள் இருதயத்திலே பதித்து வைத்து தினமும் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். என்னை நிலைவர பண்ணுகிறவரே என்று சொல்லி, என்னோடு இன்னைக்கு பேசினீரே என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் அவருக்கு ஒப்புக் கொடுங்கள், குடும்பமாய் அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இன்றைக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய போக்கிலே போவதை நிறுத்திவிட்டு கர்த்தர் சொல்லுகிற அந்த வெளிச்சத்திலே, அந்த பாதையிலே, இந்த சத்தியத்திற்குள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை நம்பும் போது கிடைக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் கிடைப்பதாக ஆண்டவரே. இவர்களுக்குள் இந்த நன்மை உண்டாவதாக. சியோன் பர்வதத்தை போல் இவர்கள் உறுதியாய் இருப்பார்களாக. வாழ்க்கை செழிப்படைவதாக. நீரே இவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பீராக. இவர்களுக்கு நீர் கேடகமாய் இருப்பீராக. இவருடைய வாழ்க்கை நிலைவரப்படுவதாக. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் திரும்பி போவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைமையை நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது உண்மையாய் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்கு விரோதமான தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் விலகி போவதாக. வியாதியா இருக்கிறவர்களை உம்முடைய தழும்புகள் சுகமாக்குவதாக. ஆண்டவரே, பிரச்சனையோடு மனவேதனையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இப்பொழுதே ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக, ஒரு விடுதலையை கொடுப்பீராக. உம்முடைய தூதர்களை அனுப்பி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நீங்கள் பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இதுவரைக்கும் நீங்கள் வேறு ஆவிக்குரிய சபைகளுக்கு செல்லாதவர்களாக இருந்தால் எங்களோடு சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க வாருங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சி மாநகர மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரை JM டிவியிலே கிருபையும் சத்தியமும் என்ற தேவ செய்தி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இவைகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை அறிமுகம் செய்து வையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையை நாம் பிறருக்கு சொல்லுவதும், பிறருக்கு இந்த வார்த்தை பரவுவதற்கு காரணமாக இருப்பதும் மெய்யாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதுவரைக்கும் வேறு சபைகளுக்கு செல்லாதவர்களாக இருந்தால் எங்களோடு சேர்ந்து இயேசுவை கொண்டாட, அவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை, சத்தியங்களின் ஆழங்களை கேட்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் முகவரி ராக் சிட்டி ஏஜி சபை, ஹோட்டல் மாயாஸ், சத்திரம் பேருந்து நிலையம் அருகில், திருச்சி 2. ராக் சிட்டி ஏஜி சபையின் ஞாயிறு ஆராதனைகள் ஞாயிறுதோறும் காலை 5:30 மணிக்கு முதல் ஆராதனையும், காலை 8 மணிக்கு 2ஆம் ஆராதனையும், காலை 10:30 மணிக்கு 3ஆம் ஆராதனையும் நடைபெறுகிறது. ராக் சிட்டி ஏஜி சபையில் நடைபெறும் ஆராதனைகளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் ஜெப உதவி மற்றும் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ள எங்கள் தொலைபேசி எண்கள் 9976607364, மேலும் 9443486115 மற்றும் 65905880. எங்களது இணையதள முகவரி www.rockcityag.com. எங்களது மின்னஞ்சல் முகவரி rockcityag@gmail.com.